வணக்கம். நாம் மகரிஷிகளின் சரிதத்தை பற்றி கண்டு வருகிறோம். எவ்வாறு ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுத்தார் அங்கிரஸ் முனிவரும் நாரதரும் என்பதை கண்டு கொண்டோம். பாகவத புராணத்தில் உள்ள கதையை இப்பொழுது பார்க்க போகிறோம். யமுனை கரையில் சூரசேன தேசத்தில் சித்திரகேது என்ற ஒரு அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் பரம தார்மிகன், அதாவது கொடைவள்ளல். கடல் சூழ்ந்த மண்டலத்தில் ஒரே சக்கரவர்த்தியாக தனி கோலாட்சி புரிந்து வந்தான். அவனுடைய ராஜ்ய பரிபாலனத்தில் பூமி காமதேனு போல் வேண்டின பொருட்களெல்லாம் தாராளமாக கொடுத்து வந்ததாம். 1000-10,000 அழகிகள் அவனுக்கு மனைவிமாராக இருந்தனர். இன்பக்கடலில் தோய்ந்து கிடந்த அவனை காண வந்தார் பகவான் அங்கிரஸ் மகரிஷி. அங்கிரா பகவான் ரிஷி என்று போற்றுகிறார் சுக்கர். அரசன் என்ன செய்தான்? முறைப்படி மகரிஷியை வரவேற்று உபசரித்தான். அங்கிரஸ் மகரிஷி ஆசீர்வாதம் செய்தார். இருவரும் பரஸ்பரம் யோகக்ஷேமம் விசாரித்து கொண்டனர். அரசன் தன் மனக்குறைகளை அவரிடம் தெரிவித்தான். எவ்வளவு தனதானிய ஸ்மிருதி இருந்தாலும், ஆயிரக்கணக்கான அழகிய மனைவியர்கள் இருந்தாலும், தனிக்கோல் செலுத்தும் சக்கரவர்த்தியாக இருந்து மன நிம்மதி இல்லை அவனுக்கு. சந்ததி இல்லாத குறைதான் அது. தனக்கு பிறகு இந்த வம்சம் தொடர்ந்து விளங்கும் வரையில் ஆண் குழந்தை பிறக்கவில்லையே அவனுக்கு என்ற ஒரு கலக்கம் இருந்தது. அங்கிரஸ் மகரிஷியிடம் மனம் விட்டு புலம்பினான் சித்திரகேது. அங்கிரஸுக்கு மனம் இளகிவிட்டது. உடனே அவர் துவஷ்டாவை தேவதையாக கொண்ட யாகம் ஒன்றை செய்தார். யாகத்தில் ஹோமம் செய்து எஞ்சிய ஹவிஸை அரசனுடைய மனைவியரும் மூத்தவளும் பட்ட மகிழ்ச்சியுமாக இருந்த கிருதத்யுதி என்பவளுக்கு கொடுத்து சாப்பிடச் சொன்னார். இதனால் அரசி கர்ப்பம் தரிப்பாள், உனக்கு மகிழ்ச்சியையும் துயரத்தையும் தரும் ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவர் சென்று விட்டார். அரசனுக்கு அளவிட முடியாத ஆனந்தம். இந்த சந்தோஷ வேகத்தில் முனிவரின் வார்த்தையின் பிற்பகுதியை அவன் நினைவில் வைத்து கொள்ளவே இல்லை. கிருதத்யுதியை கர்ப்பம் தரித்தாள். 10 மாதங்கள் பறந்து ஓடிவிட்டன. அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அரசனுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. நிறைய தான தர்மங்கள் செய்தான். கோடிக்கணக்கான பசுக்களை வழங்கினான். அன்னதானம், வஸ்திரதானம் முதலிய அளவிட முடியாதபடி நடந்தன. குழந்தைக்கு ஜாதகர்மம், நாமகரணம் முதலிய சடங்குகள் சிறப்பாக செய்யப்பட்டன. கிருதத்யுதிக்கு தன் அருமை புதல்வனிடம் அளவிட உண்ணாத பாசம் எந்த தாய்க்குத்தான் இருக்காது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக குழந்தை வளர்ந்து வந்தது. குழந்தை பிறந்தது முதல் கிருதத்யுதியின் மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. ஏனைய ராஜபத்தினிகள் எல்லோருக்கும் துளி கூட அந்த அரண்மனையில் மதிப்பே இல்லை. வேலைக்காரிகள் கூட அவர்களை லட்சியம் செய்வதில்லை. இயற்கையாகவே அவர்களுக்கு தங்கள் மூத்தவள் மேல் இருந்த அசூயை இதனால் பன்மடங்காக வளர்ந்து கொண்டே இருந்தது. இந்த குழந்தை தானே இதற்கெல்லாம் காரணம். ஒரு நாள் ஒரு சக்கரத்தி என்ன செய்தால், மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தையும் கலந்து கொண்டு விஷம் கொடுத்து குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால். அப்படியே அவள் கொன்று விட்டாள். ராஜகுமாரன் செத்து போய்விட்டான். தொட்டிலில் தொங்கிக் கொண்டிருந்த குழந்தை நெடுநேரமாகியும் எழுந்திருக்கவே இல்லை. கிருதத்யுதி தன் வேலைக்காரியை கூப்பிட்டு குழந்தையை எடுத்து வரும்படி பணித்தாள். தொட்டியில் உள்ள குழந்தையை எடுக்க குனிந்து பார்த்தவள் கோவென்று கதறி அழுத வண்ணம் கீழே விழுந்து விட்டாள். அவளுடைய கூக்குரலை கேட்ட அனைவரும் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து நடந்ததை அறிந்து கொண்டனர். விஷம் கொடுத்த சக்களத்திகள் அனைவரும் கூட ஒன்றுமறியாதவர்கள் போல் கதறி கதறி அழுதனர். எல்லாம் நாடகமாடினர். பெரும் குழப்பம், புலம்பல், இரைச்சல், அலறல் அரண்மனையை சூழ்ந்து கொண்டனர். சித்திரகேதுவுக்கும் கிருதத்யுதிக்கும் விஷயம் தெரிந்தது. பெற்ற தாய் வயிற்றெரிச்சல் தாழாமல் குழந்தையை கட்டி அணைத்து விழுந்து புரண்டு புலம்பினாள், கதறினாள். அரசனும் புத்திர சோகத்தால் தன்னை மறந்து கதறி அழுதான். நெடுநாள் கழிந்த பிறகு புத்திரகாமேஷ்டியினால் மகரிஷியின் அருளுடன் தோன்றிய ஒரே செல்வ குழந்தை திடீரென்று இப்படியாகிவிட்டதென்றால் எல்லோரும் திகைத்து போய்விட்டனர். அரண்மனை புலி விழுந்தது. கோர காட்சி குடிகொண்டது. கிருதத்யுதி பலவாறாக புலம்பினாள். அரசன் செயலற்று விழுந்து கிடந்தான். முதலுக்கே மோசம் வந்துவிடும் போலாகிவிட்டது. தமது ஞான திருஷ்டியினால் இவற்றை உணர்ந்த அங்கிரஸ் முனிவர் நாரதரையும் அழைத்து கொண்டு அதிவேகமாக அரண்மனையில் நுழைந்தார். சித்திரகேதுவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் பைத்தியம் பிடித்தவன் போல புலம்பிக் கொண்டிருந்தான். நீங்கள் இருவரும் நாடோடிகள் போன்ற தோற்றத்துடன் இங்கு வந்திருக்கிறீர்கள், யாரோ தெரியவில்லையே என்று துயரக்கடலில் மூழ்கியபடியே அவன் கேட்டான். பிள்ளை இல்லாமல் ஏங்கி தவித்த உனக்கு பிள்ளை பிறக்கும்படி புத்திரகாமேஷ்டி பண்ணி வைத்த அங்கிரஸ் நான் தான். பிரம்மாவின் மகனான சாக்ஷாத் நாரத பகவான் இவர்தான். உனக்கு நல்ல அறிவு உண்டாகுமாறு உபதேசங்களை செய்து மன அமைதியை நிலைநிறுத்தவே நாங்கள் இருவரும் இப்போது இங்கு வந்துள்ளோம் என்றார் அங்கிரஸ் மகரிஷி. இன்பமும் துன்பமும் பிள்ளையினால் உனக்கு வரும் என்பது நான் அப்பொழுதே சொன்னதுதானே. பிள்ளை பிறந்ததும் இன்பம் அனுபவித்தாய், இப்போது துன்பப்படுகிறாய் என்று உண்மையை விளக்கினார். இதெல்லாம் அரசன் காதில் ஏறவே இல்லை.
முனிவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர். செத்த பிள்ளையே வந்து உண்மையை விளக்கி கூறட்டும், அப்போதுதான் அரசனது மனம் தெளியும் என்று தீர்மானித்தார். உடனே நாரதர் சொன்னார், ஜீவாத்மன் பஷ்ய பத்திரம் தே மாதரம் பிதரம் சதே சுஹ்ருதோ வான்யவாஸ்தப்தா சுஷா த்வக்ருதயா பிரஷம் கலேவரம் சமாவிஷ்ய சேஷுமாயு ஷுக் ஹிருத்வருதஹ புங்க்ஷ்வ போகான் பித்ருப்ரப்தா நதி திஷ்ட ரிபாசனம். இது பாகவதத்தில் வருகிறது. அதாவது, குழந்தாய், இந்த குழந்தை உடலிலிருந்து வெளியேறிய ஜீவாத்மாவே, உனக்கு நன்மை உண்டாகுக. இதோ பார், உன் தாயும் தந்தையும் நண்பர்களும் உறவினர்களும் உன்னை பிரிந்த சோகத்தினால் மிகவும் தவிக்கின்றனர். நீ பழையபடி இந்த உடலில் புகுந்து வாழ்வாயாக. நண்பர்கள் சூழ நீண்ட ஆயுள் பெற்று வாழ்ந்து மாதா பிதாக்களை மகிழ்விப்பாயாக. ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்து அரசு புரிவாயாக என்பது இந்த ஸ்லோகங்களின் கருத்து. இதை கேட்டவுடன் பிணமாக கிடந்த குழந்தையின் உடலில் மீண்டும் ஜீவாத்மா பிரவேசித்தது. என்ன ஆச்சரியம்! செத்த குழந்தை பேச ஆரம்பித்தது. அனைவரும் பிரமித்து போய்விட்டனர். அரசனுக்கும் அரசிக்கும் ஆனந்தம் கரை புரண்டு ஓடியது. அங்கிரசும் நாரதரும் இந்த அதிசயத்தை நடத்தி காட்டினர். அனைவருக்கும் நன்றாக கேட்கும்படி கணீர் என்று அழுந்த திருத்தமாக குழந்தை பேசியது. உறவினர், பங்காளிகள், பகைவர், நடுநிலையில் உள்ளவர், நண்பர், உதாசீனமாக இருப்பவர்கள், விரோதிகள் என்று இவ்வாறெல்லாம் ஜனங்களை பிரிப்பது தவறு. நம் கண்ணெதிரிலேயே இவர்கள் யாவரும் மாறி மாறி வேறு விதமாகி விடுவதை நாம் உணர வேண்டும். இது ஒரே பிறவி காலத்தில் இறந்து மறுபிறவியில் தோன்றும் பொழுதோ எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். இந்த நிலை நின்ற உண்மையை நாம் உணர்ந்தோமானால் யார் இருந்தாலும் நமக்கு துக்கமோ சந்தோஷமோ உண்டாகாது. எவனும் நிலையான பகைவனாகவோ அன்பனாகவோ இருக்கவே முடியாது. அவனவன் தலை விதிப்படியே எல்லாம் நடக்கிறது. என்னை சேர்ந்தவன் என் விரோதி என்றெல்லாம் நாம் எண்ணுவதும் சொல்லுவதும் வெறும் கற்பனையே. ஆற்று வெள்ளத்தின் வேகத்தில் எங்கேயோ கிடந்த ஒரு சிறு மணல் மற்றொரு மணலோடு சிறிது நேரம் சேர்ந்திருக்கிறது. உடனே பிரிந்து எங்கேயோ போய்விடுகிறது. இது போன்றேதான் தாய் தந்தை பிள்ளை என்று இவ்வாறாக உலக வழக்கில் உள்ள உறவு முறை. விவேகிகள் இந்த அற்ப விஷயத்தில் மனக்குழப்பம் அடைய மாட்டார்கள். அழுகின துர்நாற்றம் அடிக்கும் இந்த குழந்தை உடலில் மீண்டும் புகுந்து சுகப்படுமாறு மகரிஷிகளாகிய நீங்கள் சொல்வது அரசனுடைய மனதை தெளிவிக்கவேதான். இனி ஒரு நிமிஷமும் என்னால் இதனுள் இருக்க முடியாது என்று சொல்லி அந்த ஜீவாத்மா உடலிலிருந்து வெளியேறிவிட்டது. குழந்தை பழையபடி பிணமாகிவிட்டது. மகரிஷிகளின் அருளினால் அரசனுக்கும் அரசிக்கும் உண்மை விளங்கியது. இருவரும் சோகம் தீர்ந்தனர். குழந்தையை விஷம் வைத்து கொன்றவர்கள் தாமாக தமது செயலை எடுத்து கூறி அந்தணர்களிடம் கேட்டு தக்க பிராயச்சித்தம் செய்து கொண்டனர். சித்திரகேதுவுக்கு உயர்ந்த ஞானத்தை புகட்டி அவனை சிறந்த பகவத் பக்தனாக்கிவிட்டு பிரம்மபுத்திரர்களான அங்கீரசும் நாரதரும் பழையபடி பிரம்மலோகத்துக்கே திரும்பி சென்றனர். இவ்வாறு செத்த பிள்ளையை பேச வைத்தார் அங்கீரஸ் மகரிஷி. அடுத்து நாம் வேறு கதையை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.